69வது சங்கீதம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், எதையும் அவர்கிட்ட மறைக்கவே முடியாது. ஆமென். எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், கர்த்தாவே நீ எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறீர். உங்களை குறித்து ஆண்டவர் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். ஆமென். நம்ம மற்றவங்களை குறித்து அறிந்து ஆராய்வோம், ஆனால் தேவன் நம்ம யார் என்பதை அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். என் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், என் மனதில் என்ன இருக்குதுன்னு தெரியும், எங்கள் சிந்தையில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துருக்கிறார். உன் நிலைமை என்னான்னு தெரியும், உன் விளைவினை என்னான்னு தெரியும். எல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்துருக்கிறார். ஒரு காரியத்தை அவர் ஆராயலை. அவர் ஒரு சிபிசிஐடி மாதிரி உன்னை என்ன பண்ணுறாரு, ஆராய்ஞ்சி அலைசி உனக்குள்ளே இருக்கிறது என்னது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். உன் மனதில் இருக்கிறது என்னான்னு தெரியும், உன் உள்ளத்தில் இருக்கிறது என்ன செய்யும். நீ வாய் திறந்து பேசுவதுக்கு முன்னாடி நீ என்ன பேச போகிறன்னு தெரியும். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு, என் உட்காரதொலையும் அறிந்திருக்க, எழுதலையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ எங்கே உட்கார போகிறன்னு அவர் அறிந்திருக்கார், எங்கே எழுந்துக்க போகிறதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். எதையாவது அவருக்கு தெரியாது இருக்குதா? ஆராய்ந்து அறிகிற தேவன். உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம், படுத்திருந்தாலும் அவருக்கு தெரியும், எழுந்திருந்தாலும் அவருக்கு தெரியும். ஆமே. உன் நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ண இருக்கிறாரு, அதை அறிந்திருக்கிறார். முன்னாடியும் பின்னாடியும் அவருடைய கரத்தை வைத்து என்ன பண்ணுறாரு, உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலைவனத்தில் கடந்து போகும்போது, அந்த பாலைவனத்தில் நடந்தபோது பின்னாடியும் அவர் காத்தார், முன்னாடியும் காத்தார். அல்லேலூயா. உன்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் காக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை தாவீது அறிந்து, காக்கிற கரம் அவரோடு கூட இருக்கிறதை அவர் உணர்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு உனக்கு பெரிதாக இருக்கணும் பாருங்க. எந்த அறிவு? இந்த கடவுளை அறிகிற அறிவு இருக்குதே, அந்த அறிவு உனக்கு பெரிதாக இருக்கணும். என்னை முன்னாடி பின்னாடி காக்கிறா, என்னை அறிந்திருக்கிறார், என் வாழ்க்கையெல்லாம் அறிந்திருக்கிறார். உம்முடைய ஆவி எனக்கு என்ன பண்ணுங்க, மறைவாக இருக்குல்ல, என்ன பண்ணல, உம்முடைய ஆவிக்கு நான் மறைவாக எங்கே போக முடியாது. எங்கே போனாலும் நீ என்ன பண்ணுவீங்க, உம்முடைய ஆவி கண்டுபிடிக்கும். அப்படின்னா காற்றுக்கு ஏதாவது தடை உண்டா? எந்த இடத்துக்கு போகாத இருக்கிற தடை உண்டா காற்றுக்கு? அது மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு போகக்கூடாத இடம் உண்டா? உம்முடைய ஆவிக்கு மறைவானது உண்டோ? நீ மறைவிடத்தில் செய்தாலும், யாருக்குமே இந்த உலகத்துக்கு தெரியாத காரியங்களை செய்தாலும், ஆவியானவருக்கு மறைவாக உன்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியாதே. உம்முடைய ஆவிக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. தன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார் என்கிற எண்ணம் உனக்கு வேணும். ஆமென். அதை தான் சொல்கிறாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போய், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு எங்கே போக முடியும்? நான் கடல் ஆழத்தில் போய் உக்காஞ்சா அங்கேயே என்னை விட்டுருவியா? விட முடியாது. கடையாந்தரத்து, பூமி கடையாந்தரத்துக்கு போயிட்டா அங்கே விட்டுருவீங்கண்ணா. தேவனுக்கு அது தூரமானது அல்ல. நீ எங்கே போனாலும் அவருக்கு தூரமானது அல்ல. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படிக்காக இருக்கிறது. ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு ஓடிட்டா மனுஷன்தான் பிடிக்க முடியாது. ஆமே. உலகத்தை படைத்தவருக்கு அப்படி இல்லை. நீ எங்கே மறைந்திருந்தாலும் எங்கே ஓடினாலும் அவர் அறிவா. விடிய காலத்தில் சட்டைகள் அடித்து கொண்டு புறாக்களை போல அப்படி பறந்து கடையாந்தரத்தில் நீ போனாலும் அங்கேயும் உடைய கரம் வந்து என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இருள் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். என் வாழ்க்கையில் இருள் இருக்கும், ஆனால் என்னை சுற்றிலும் வெளிச்சம் இருக்கும். காரணம் என்ன? என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமே. கடவுள் நம்ம கூட இருந்தால் வெளிச்சம் இருக்குங்க. கடவுள் நம்ம கூட இல்லைன்னா வெளிச்சம் இருக்காது, இருள் இருக்கும். அப்போ இருள் என்பது சாத்தானை குறிக்குது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. உமக்கு மறைவாக அந்தகாரப்படாது, இரவும் பகலையும் போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரியாக இருக்கிறது. என் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறீர். நான் தாயின் கர்ப்பத்திலே, எங்கள் தாய் என்னை கர்ப்பத்திலே பெற்றெடுக்கும்போது உம்முடைய கண்களை என்ன பண்ணுச்சு, பார்த்தது ஆண்டவரே. ஆராய்ந்து அறிகிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் தாயின் வயிற்றிலே, உன் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி, உன் கரு உண்டாகிறது முன்னாடி, இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்பாக போல் சொல்றாரு, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்னா நமக்கு தெரியுமா? நம்ம எப்போ பிறப்போம் தெரியுமா? யாருக்கு பிறப்போம் தெரியுமா? தேவன் இந்த காலத்தில் நம்ம ரட்சிப்பாருன்னு தெரியுமா? கிறிஸ்துக்குள்ளவே உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாம் விசேஷித்தமானவர்களே. கடவுளுடைய சிந்தனையிலே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளே உங்களை படைக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. படைத்து இருக்கிறார். எவ்வளோ பெரிய மகிமையான தேவன்.
அதை ஆராய்ந்து அறிந்திருக்க முடியுமா? அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே நீ நானும் அவரோட சிந்தையில் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை தான் சொல்ல வராரு. இதை ஆராய்ந்து அறிய முடியுமா? யாராவது தெரியுமா? வேதத்தை எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது தெரியுது. இந்த யோசனை நம்மளுக்கு புரியவும் புரியல பாருங்க. தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போது என்ன உருவம்னு நமக்கு தாய்க்கே தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. அவர் நம்ம உருவத்தை கண்டார். அல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதாக அதிசயமான உண்டாக்கப்பட்டேன்னு சொல்றாரு. உம்மை துதிப்பேன், உம்முடைய கிரியை அதிசயமானவைகள் என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபடத்தில் உண்டாக்கப்பட்டேன், பூமி தாழ்விடங்களே விசித்திரமான வினோதமாக உருவாக்கப்பட்டேன். என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, விசித்திரமாக வினோதமாக உருவாக்கப்பட்டேன். அல்லேலூயா. நம்மை போல விசித்திரமாக வினோதமாக உருவாக்கப்பட்ட ஜனங்கள் யாருமே கிடையாது. ஆமே. ஏன்னா நம்ம விசித்திரம் வினோதமானவர்கள். எல்லா மிருகமும் 4 காலில் நடக்குது, நம்ம மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மட்டும்தான் சிரிக்கிறோம், நம்ம மட்டும்தான் யோசிக்கிறோம், நம்மளுக்கு மட்டும்தான் அந்த சுய ஞானம் இருக்குது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்றது நமக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம். ஏனென்றால் நாம் தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி விசித்திரமாக வினோதமாக நாம் உண்டாக்கப்பட்டபடினாலே நம்ம அவரை துதிக்கிற நம்ம மட்டும் தாங்க பேசுகிறோம். நமக்கு தான் மன்னிக்க அதிகாரம் இருக்குது, நம்ம தான் மறக்க அதிகாரம் இருக்குது, ஒருத்தனை ஆசீர்வதிக்க அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தான். இந்த உலகம் படைக்கப்பட்டது யாருக்காக? நமக்காக தான். விசித்திரமான வினோதமான மனிதனுக்காக இந்த உலகங்களை படைத்து அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் உணரணும். என் கருவிலே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாது இருந்தபோது அவை அனைத்தும் உருவெடுக்கும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுந்திருந்தது. எத்தனை நாள் உருவாக்க போகிற? 300 நாள். ஒரு மனிதன் உருவாகிற நாள் எத்தனை நாள்? 300 நாள். 300 நாள் டைம் கொடுப்பாங்க. 10ஆம் மாதம் இந்த தேதியில் இந்த பிள்ளை பிறக்கன்ட்டு. ஆனாலும் அந்த தேவன் குறித்த நேரம் தான் அவர் பிறப்பார். ஆமென். அல்லேலூயா. விசித்திரமாக வினோதமாக உண்டாக்கப்பட்ட மனிதன் கர்த்தருடைய ஆலோசனைப்படி அவன் பிறக்கிறான். தேவனே உமது ஆலோசனைக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது எத்தனை அதிகம். ஒவ்வொரு வாரம் வரீங்களும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்கிறாரு, அது தொகை எவ்வளோ இருக்குது? அது அதிகம் தானே. எதுக்காக சொல்கிறாரு? உங்களுக்கு ஆலோசனை எதுக்கு சொல்லணும்? இன்றைக்கி உங்களுக்கு ஆலோசனை சொன்னார் ஆவியானவர். எப்படி, எதை சொன்னார்? உங்களுக்கு எதுக்கு ஆலோசனை சொல்லணும்? ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. சீர்கெட்டு போகிறதுக்கு தான் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. சில பேர் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சீர்கெட்டு போகிற ஜனங்கள். ஆலோசனை எங்கே உண்டோ அங்கே ஜனங்கள் சீரடைவார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய சிற்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஏராளமான ஆலோசனை தருகிறார். தாவீது எல்லா நேரத்திலும் போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்பான். ஆமென். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி தேவன் சமூகத்தில் போய் என்ன பண்ணான்? ஆலோசனை கேட்டான். நான் செய்யலாமா செய்யக்கூடாது ஆண்டவரே. தான் தவறு செய்த போது கூட அந்த தவறை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்கிறான் பாருங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் தேவன் கையிலே நான் சாகிறேன், தேவன் கையிலே ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் நான் 3 தீர்மானங்கள் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தை எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு என்னை கடவுளை அடிக்கட்டும். கொள்ளை நோயோ வாதையோ என்னை தொட வேணாம், அந்நியன் என்னை தொட வேணாம், கர்த்தர் என்னை தொடட்டும், என்னை உண்டாக்கினவர் என்னை அடிக்கட்டும். ஒருவேளை அவர் எனக்கு சிறுமையாக இருந்து என் சிறுமையை பார்த்து எளிமையை பார்த்து அவர் எனக்கு இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல வீழ்ந்து கிடக்கிறாங்க 7 நாள் உபவாசித்து. ஆமென். அல்லேலூயா. அது மாதிரி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். எண்ணங்கள் அதிகமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நிறைய எண்ணங்கள் வருது, நிறைய எண்ணங்கள் போகுது. ஆனால் தேவரே துன்மார்க்கரை அழித்தீரானா நலமாக இருக்கும். இரத்த பிரியரை என்னை விட்டு அகற்று போடுங்க. இரத்த பிரியன்னா கொலைகாரனை. இரத்த பிரியன் யாரு? கொலைகாரனை என்னை விட்டு அகற்றுங்க. ஜபம்பார் எப்படி பண்ணுறாரு? துன்மார்க்கனை அழித்து போடு ஆண்டவரே, கொலைகாரனை என்னை விட்டு நீக்கி போடும். என்னை கொலை செய்ய எத்தனையோ பேர் வராங்க. ஆமீன். கொலைகாரன், பிசாசு கொலைகாரன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். அந்த இரத்த பிரிய நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். உம்மை குறித்து துன்மார்கள் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் இந்த நாமத்தினாலே நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். வீணாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை பகைக்காமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அருவருக்காமல் இருப்பேனோ? கடவுளை விரோதமாக பேசுகிறவனுக்கு விரோதமாக நான் இருக்காமல் இருப்பேனா? கடவுளுக்கு தூசிக்கிறவனை நான் தூசிக்காமல் இருப்பேனா? கடவுளுக்கு விரோதமாக
எதிர்த்து நிற்கிறவனை எதிர்க்காமல் நிற்பனும் முழு பகையாக நான் பகைப்பேன். அவனுக்கு விரோதமாக எழும்புவேன். கடவுள் இல்லைன்னு சொல்கிறானே, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை முட்டாள் என்றானே, மூடன் என்றானே, கடவுள் இல்லை என்று மதிகடன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறானே, கடவுள் இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. கடவுள் இருக்கிறார். இந்த அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா நீ பயபக்தி உள்ளவனா மாறிடுவீங்க. கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் ரத்த பிரியனாக இருப்பான், மதிகடனாக இருப்பான், துன்மார்க்கனாக இருப்பான். அவன் தான் இந்த உலகத்தை அப்படி இருப்பான். அவனை முழு பகையை பகைப்பேன்னு சொன்னான். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இப்போ சொல்கிறார், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன பண்ணு அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளெல்லாம் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டானா ஆண்டவரை நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சொல்லணும், வேதனை உண்டாக்குற வழி ஆண்டவருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாக்குற வழி இருக்குதா? வேதனை உண்டாக்குற வழி இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். தேவனை என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் நீ சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? வேதனை உண்டாக்குற வழி இருக்குதா? அதை என்னை விட்டு அகற்றி போட சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அதனால் நம்ம சங்கீதம் 139 சங்கீதம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர். அல்லேலூயா. என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சரியில்லைன்னா என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஞானம் கிருபை நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவன் சிற்றிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஆலோசனை சொல்லுகிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய ஆலோசனை கேட்குற மனுஷன் பாக்கியவான். அவன் வெற்றி பெறுவான், ஜெயம் பெறுவான். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்துட்டு நீங்கள் எங்கன்னா வெளியே போங்க, ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே போங்க. ஆமென். அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும். இனி வரப்போகிற நாட்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை